மயிலு பண்ணதெல்லாம் அவன் மனசுக்குள்ள ஆழமா தங்கியிருக்குக்கா. அது எப்பவுமே மாற போறதே கிடையாது. இனி மயிலோட அவன் சேர்ந்து வாழ போறதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. அதனால மயிலுக்கும் சரவணனுக்கும் முதல்ல விவாகரத்து நடக்கட்டும். அப்புறம் அவனுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து நாமளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். டேய், என்னடா அதுக்குள்ள அடுத்த கல்யாணத்துக்கு போயிட்ட? வேற என்னக்கா பண்ண சொல்ற? காலகாலத்துல நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும்ல. நீ வேணா பாரு, இது எல்லாமே நடக்கும். நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம சரவணன் நல்லா சந்தோஷமா இருப்பான். இருக்கணும்டா, அது மட்டும் நடந்துட்டா போதும். எல்லாம் நடக்கும்க்கா, நீ தைரியமா இரு. குழம்பு ஊத்து. என்ன நீ பாட்டுக்கு இம்புட்டு குழம்பு ஊத்திட்ட? டேய், நீ தானடா ஊத்த சொன்ன. கொஞ்சமா ஊத்த சொன்ன, நீ பாட்டுக்கு நிறைய ஊத்திட்டியே. என்ன பண்ணலாம்? சரி சரி, கொஞ்சம் சோத்த போட. ஷோ, சரி இரு, சாதம் போடுறேன். இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு கரண்டி கொஞ்சம். ஏண்டா, உன் பொண்டாட்டி தான் கர்ப்பமா இருக்கா, அவ நிறைய சாப்பிட்டாலும் அர்த்தம் இருக்கு. நீ என்னடா சட்டி சட்டியா சோறு திங்கிற? அத கேளுங்க, அங்கேயும் இதே கதை தான், தின்னுக்கிட்டே இருக்காரு. அத ஏன்க்கா கேக்குற? ஸ்ட்ரெஸ்ஸுக்கா, ஃபுல்லா ஸ்ட்ரெஸ். உனக்கு என்னப்பா அப்படி ஸ்ட்ரெஸ்? எனக்கா ஸ்ட்ரெஸ் இல்ல. இங்க சரவணனோட வாழ்க்கை பிரச்சனை. அங்க என்னடானா என் 2 அண்ணனுங்களும் சரியாவே பேசிக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம 2 அண்ணிகளும் சரியாவே பேசிக்கிறது கிடையாது. ஆத்தா, அது வேற மாதிரி சோகத்திலேயே இருக்கு. குமார் பையன் வேற ஒரு மார்க்கமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கக்கா. இவங்கள பத்தி எல்லாமே யோசிக்கணுமே. இதுக்கு மத்தியில கடன் ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கான்ல, அதை பத்தியும் நான் யோசிக்கணும். அப்புறம் இதோ என் பொண்டாட்டி சுகன்யாவை பத்தி யோசிக்கணும், பிறக்க போற குழந்தைய பத்தி யோசிக்கணும். அப்பப்பப்பப்பா, போதும் போதும் போதும்டா, உன் லிஸ்ட் போயிட்டே இருக்கு. ஆமாக்கா, ஆமா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். இது எல்லாத்தையுமே யோசிச்சு யோசிச்சு எனக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குக்கா. அதான் அத சாப்பாட்டுல ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்லுவாங்கல்ல, சாப்பிட்றேன். இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமாடா? இப்போதைக்கு இது போதுங்கக்கா. சரி சரி, சாப்பிடு. நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோ. ஏது இந்த பணம்? அது என்னோட சேவிங்ஸ் பணம் மீனா. அது எப்படி இங்க வந்துச்சுன்னு தான் கேக்குறேன். அதான் சொல்லிட்டேனே, நான் சேர்த்து வச்ச பணம் தான் இது. மீனா, மீனா, மீனா. அக்கா, என்ன தூக்கமா? ஆஹா இல்ல.